தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நல்ல அருமையான இந்த இரவு வேளையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம், சத்தியம் முளைக்க வேண்டும். சத்தியம் முளைக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்கிறது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து என்ன செய்யுமா, தாழ பார்க்கும் என்று பார்க்கிறோம். சத்தியம் இங்கே எதற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, விதைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கு ஒப்பிட்டு இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த வசனம் இப்படியா சொல்கிறது, சத்தியம் பூமியிலிருந்து என்ன செய்யும், முளைக்கும். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியமானது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறார் தேவன். இந்த சத்தியமானது நமக்குள் முளைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தான் விதைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப நமக்குள் விதைக்கப்படுகிற சத்தியம் முளைக்குமா அப்படிங்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும் போதெல்லாம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் பார்க்கிறோம். பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிற காரியத்தை செய்து. நல்ல கவனிங்களேன், தேவன் அந்த நோக்கத்தோடு தான் நமக்குள்ளே ஆண்டவர் எது செய்கிறாரு, விதைக்கிறார். வசனத்தை, அவர் விரும்புகிற காரியத்தை நமக்குள் முளைத்து எழும்ப வேண்டும். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அது முளைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் விதைக்கிறார். இந்த 40 நாட்களும் எதற்கு நமக்கு இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார்னா, நமக்குள் விதைக்கப்படக்கூடிய சத்தியம் என்ன செய்யணும், முளைக்கணும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக பலன் கொடுக்க முளைக்கணும். கிறிஸ்துவுக்காக அவருடைய காரியமாக, அவருடைய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய காரியமாக முளைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, அப்போ சத்தியமானது நமக்குள்ளே முளைக்க வேண்டுமானால் நமக்குள்ளே எப்படிப்பட்ட தன்மை இருக்க வேண்டும்? முதலாவது ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க எப்படியாய் வாசிக்கிறோம், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து நீங்கள் பண்படுத்தப்பட்டு. நல்லா கவனிக்கீங்களா? முதலாவது சத்தியம் நமக்குள் விதைக்கப்படும் போது நாம எப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கணும்னா, பண்படுத்தப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விதையானது நம்ம வாழ்க்கையில விழும்போது கரடு முரடாகவோ கடினமாகவோ
விதை வளரக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலை இல்லாதது போல இருக்கக்கூடாது, பண்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் பண்படுத்தப்படணும், என்னுடைய வாழ்க்கை பண்படுத்தப்படணும், என்னுடைய ஜீவியம் பண்படுத்தப்படணும். அதை கர்த்தர் பண்படுத்தும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஆராதனைக்கு வரும்போது, சபையில் கர்த்தரை தேட வரும்போது, ஏதோ ஏனாதானோ ஏதோ விதைக்குது, விதைச்சிட்டு போறது, அது ஏதோ விழுந்தா விழுது விழன்னு அப்படி இல்லை. வரும்போதே ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும்படி என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க, எனக்குள்ளே காணப்படுகிற கோபங்களை மாற்றுங்க, எனக்குள்ளே காணப்படுகிற வேற காரியங்கள் எல்லாம் மாற்றுங்க, என்னை பண்படுத்துங்க. விதைக்கப்படக்கூடிய விதையானது எனக்குள்ளே முளைக்கும்படி என்னுடைய ஸ்தோத்திர இருதயம் பண்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பில் விலையேற பெற்ற ஒன்று மண். இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா என்னது உள்ள புதஞ்சாலும் அது மக்கி போயிருது, இல்லைன்னா துரு பிடிக்குது. ஆனா விதை விழுந்தா என்ன செய்யுது? விதை விழுந்தா என்ன செய்யுது? அது மக்குதா? அது அழிஞ்சு போதா? இல்ல, மேல் பாகம் தான் அழியுத தவிர உள்ள இருக்கிற உயிர் முளைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த மண்ணை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அதை போலதான் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் பண்படுத்தி அவருடைய காரியமாய், அவருடைய விருப்பமாக நமக்குள் விதைக்கப்படுகிற சத்தியம் முளைக்கும்படியான அனுபவத்தை இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்கும் போதே அப்படித்தான் படைச்சார். ஆனால் நாம தான் என்ன பண்ணிக்கிடுறோம்? அதை நமக்கு சாதகமாக்கி கொள்றோம். அவருடைய சிருஷ்டிப்பை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறோம், நமக்கு பிரியமாக அதை மாற்றிக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ முதலாவது நம்ம சிந்திக்கணும், சத்தியம் எனக்குள்ளே முளைக்க வேண்டுமானால் நான் பண்படுத்தப்படணும், நான் சரிபடுத்தப்படணும், கரடு முரடான அனுபவங்கள் மாறணும், மூர்க்கமான காரியங்கள் மாறணும், இருமாப்பான காரியங்கள் மாறணும். நான் தேவனுக்கு என்னை விட்டு கொடுக்கணும், தேவனுக்கு என்னை சமர்ப்பிக்கணும். அவர் கிரியை செய்வதற்கு அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை எனக்குள்ள கிரியை செய்வதற்கு என்ன நாம் விட்டு கொடுக்கணும். மற்ற எல்லா காரியத்துக்கும் விட்டு கொடுக்கிறோம், குடும்பத்துக்கு விட்டு கொடுக்கிறோம், உறவினர்களுக்கு விட்டு கொடுக்கிறோம், ஆமா சொந்த பந்தங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம், ஏன் நமக்கு பழகினவங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சத்தியம் நமக்குள்ள விழுவதற்கு நாம நம்மளை விட்டு கொடுக்கிறோமா? பண்படுத்துவதற்கு விட்டு கொடுக்கிறோமா? என்னை சரிப்படுத்துவதற்கு விட்டு கொடுக்கிறோமா? அதை செஞ்சிட்டா நமக்குள் விதைக்கப்படுகிற சத்தியம் கட்டாயம் முளைக்கும். ஆமே, கட்டாயம் முளைக்கும். அது முளைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமே. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பண்படுத்துவதற்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் பட்சத்தில் இருந்து நம்மளை பண்படுத்த வேண்டும். இன்னும் அங்க சொல்லப்பட்டிருக்கு, கண்ணோக்கமாயிருந்து நம்மளை என்ன செய்யணும்? பண்படுத்த ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பட்சத்தில் இருங்க. சொல்லுங்க, என் பட்சத்தில் நீங்க இருங்கப்பா, என் பட்சத்தில் இருந்து என்ன செய்யுங்கண்ணா? பண்படுத்துங்க. என் மேல கண்ணோக்கமாயிருந்து என்னை பண்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி நம்ம சொல்லுவோமானால் அவருடைய சத்தியம் விழும்போது அது முளைக்கும். ஆமே. சரி, ரெண்டாவது பண்படுத்தப்பட்ட அனுபவம், ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன? சங்கீதம் 97:11 வாசிக்கும் போது அங்க இப்படியாய் வாசிக்கிறோம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும். ஆமா, முதல்ல பண்படுத்தப்படணும், ரெண்டாவது விதைக்கப்படணும். என்ன படணும்? எப்படி விதைக்கிறாரு? சத்தியத்தை எப்படி விதைக்கிறாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கு, வெளிச்சமாய் விதைக்கிறார், மகிழ்ச்சியாக விதைக்கிறார். இது என்ன வித்தியாசமா இருக்கு? விதை இப்படியா கம்பேர் பண்றது அப்படின்னா, வெளிச்சத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நாம என்னைக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதை போலதான் தேவன் விதைக்கிற விதை அது ஒதுக்கப்படாத அளவுக்கு முதன்மையான தரத்தோட நமக்குள்ள விதைக்க அவர் விரும்புகிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயன்படாத குணாதிசயங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விதையாக நமக்குள்ளே அவர் விதைக்க விரும்புகிறார். ஆமே. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா வெளிச்சத்தை குறித்து பார்ப்போமானால், பயன்பட முடியாது, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, செயல்பட முடியாது அப்படிங்கிற இடத்துல வெளிச்சம் வரும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அதை போலதான்
வெளிச்சமாகிய விதையை ஏன் விதைக்கிறார்னா, நம்மளை உபயோகப்படுத்தவே முடியாதுங்கிற நிலைமையை மாற்றுறாரு, பயன்பட முடியாது அப்படிங்கிற நிலைமையை மாற்றுறாரு. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் நம்மளை கணிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை என்ன செய்யறார்னா விதைக்கிறார். ஆமே. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, மகிழ்ச்சியை அவர் என்ன செய்யறாரு? விதைக்கிறார். மகிழ்ச்சியை ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்குள்ள திருப்தியா என்ன செய்ய முடியும்? தர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த வேற ஒருவராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதை விதைப்பதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பல நிலைகளில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். குறிப்பாக சொல்லப்போனா ஒரு போதகரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் விதைப்பதற்கு. ஏன்னா வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், நீங்க சங்கீத புஸ்தகங்களில் வாசிக்கும் போது, ஆமை 126ஆம் சங்கீதத்தின் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பார்கள்? கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவுற விதை சுமக்கிறவன் எப்படி போறான்? அழுதுகிட்டே தான் போறான். ஆனாலும் ஆமே. நல்ல கவனிங்க, இந்த பங்கு முதல்ல தேவனுக்கு இருக்கு, ரெண்டாவது கர்த்தர் உபயோகப்படுத்துகிற பாத்திரத்துக்கு இருக்கு. இந்த ரெண்டு பங்கும் சரியாக இணைந்து செயல்படும் போது விதை எங்கே விதைக்கப்படுதோ அங்கே அதற்குரிய பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் விதைக்கும்படி கர்த்தர் சபையில ஒரு போதகரை யூஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் மூலமாக அந்த இடத்துல அது விதைக்கப்படுவதற்கு அந்த போதகர் அந்த நிலத்தை குறித்து, அங்கே இருக்கிற சூழ்நிலையை குறித்து அறிய வைக்கிறார், புரிய வைக்கிறார், அதற்காக திறப்பில் நிற்க வைக்கிறார், அதுக்கப்புறம் விதைக்க வைக்கிறார். அது விதைக்கப்படும் போது எப்படி தான் விதைக்கப்படுதுன்னா, கண்ணீரோட தான் விதைக்கப்படுது. முளைக்கணுமே முளைக்கணுமே முளைக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கத்தோட, ஒரு இருதயத்தின் துடிப்போட தான் விதைக்கப்படுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதலாவது பண்படுத்துகிறார், இரண்டாவது விதைக்கிறார். விதைத்து அதை முளைக்குமான்னு அவர் எதிர்பார்க்கிறது எதுக்குன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:8, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும். போதும் போதும். எதுக்கு ஆண்டவர் முளைக்க வேண்டும்னு விரும்புறாருன்னா, சில விதை எப்படி இருக்கணும்னா 100ஆ பலன் கொடுக்கணும், சில விதை என்ன செய்யணும்னா 60ஆ பலன் கொடுக்கணும், சில விதை 30ஆவது என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் முளைக்கணும்னு விரும்புறார். ஏன் சத்தியம் முளைக்கணும்னா பலன் கொடுக்கும்படி முளைக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, 100ஆக பலன் கொடுக்கணும். சிலருக்கு ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த சத்தியம் விழுந்த உடனே அதை அப்படியே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை பண்படுத்துவதற்கு தேவனுடைய கரத்தில் கொடுத்து அதை வளர செய்வதற்குரிய பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருந்து ஆண்டவரோடு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு 100 பலனை கர்த்தர் கொடுப்பார். சிலர் கொஞ்சம் அஜாக்கிரதையா கொஞ்சம் இருந்து மறுபடியும் தடுமாறி மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் தடுமாறினது உண்மைதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அந்த விதையை 60ஆ பலன் கொடுக்க வைக்கிறார். சில விதைகள் கொஞ்ச நாள் அப்படியே போட்டுன்னு விட்டுட்டு பிறகு கொஞ்ச நாள் இல்ல, நான் அப்படி இருக்க கூடாது, என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நான் முளைக்கணும்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது அதை 30ஆ ஆண்டவர் என்ன செய்யறாரு, பலன் கொடுக்க வைக்கிறார். இதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிற விதைக்கு ஆண்டவருடைய வசனத்துல எந்த இடமே இல்லை. 3 தான். ஒன்னு 100, இல்லைன்னா 60, இல்லைன்னா 30. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு யோசிக்கணும். எனக்குள்ள விதைக்கிற விதையானது என்ன பலனை கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தெரியும். அப்படி நம்ம பலன் கொடுக்கலனா அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்வது நிச்சயமற்ற ஒரு காரியம்.
தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்திங்க, கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க. நான் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும். சில விதை என்று சொல்லப்படுகிற அந்த சில விதை நானா இருக்கணும், நானா இருக்கணும். அந்த சத்தியம் எனக்குள் விழுந்து என்னை அவருடைய மகனாய், என்னை அவருடைய மகளாக மாற்றி இருக்கிற பட்சத்தில் நான் அவருக்குரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் ஏன் சொல்ல வரேன், இந்த உலகத்தில் உங்களை என்னை ரட்சித்ததனுடைய முழு நோக்கம் என்னன்னா, நாம் பலன் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒன்றுக்கும் உதவாத உங்களை என்னையும், எதுக்குமே லாய்க்கில்லாத உங்களை என்னையும் இந்த உலகத்துல கசக்கி ஆமேன் அப்படியே தூக்கி தூர எரிஞ்ச குப்பையை போல தூக்கி எரிஞ்சு போட்ட உங்களை என்னையும் மறுபடியும் ஆண்டவர் எடுக்கிறார் தம்முடைய கையில, மறுபடியும் எடுக்கிறார். ஏன் எடுக்கிறாரு? ஏன் எடுக்கிறாரு? உன்னை இந்த உலகம் குப்பைன்னு சொல்லிச்சு, உன்னை இந்த உலகம் ஒண்ணு கிளியாதவன் சொல்லிச்சு, உன்னை இந்த உலகம் நீ பயன்பட மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் சொல்றேன் நீ எனக்காக பயன்படுவேன், நான் சொல்றேன் உன்னை நான் உபயோகப்படுத்துவேன், நான் சொல்றேன் எந்த இடத்துல தன குனிஞ்சியோ அதே இடத்துல நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அந்த நோக்கத்துல, அந்த வைராக்கியத்துல தான் ஆண்டுடைய வசனத்தை விதைக்கிறாரு. அந்த வசனத்தை பண்படுத்தப்பட்ட நிலமா சரியான விதைய என் வாழ்க்கையில நான் அப்பிரோஜனப்படுத்த நான் பழகிட்டேன்னு சொன்னா நிச்சயமா நாம் பலன் கொடுக்காம இருக்க முடியாது. நான் கட்டாயம் பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியம் என்ன செய்ய வேண்டும்? முளைக்க வேண்டும். எனக்குள்ள விதைக்கப்பட்ட சத்தியம் முளைக்குமா அப்படின்னு உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எத்தனை வருஷம் சபையில இருக்கிறோம்ல, எத்தனை வருஷம் சபையில சத்தியத்தை கேட்கிறோம்ல, ஆழமான சத்தியம் நம்ம மார்பு தட்டி சொல்றோம். இன்னைக்கு கேட்ட சத்தியம் ரொம்ப சூப்பர்னு சொல்றோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நம்ம அப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள முளைக்கலையே. நமக்குள்ள முளைச்சாதான் அதனுடைய வெளிப்பாடு வருமே, அதனுடைய சாந்தம் வெளிப்படுமே, அதனுடைய நல்ல குணம் வெளிப்படுமே, நம்ம நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு வருமே. நமக்குள்ள வரலையே. சத்தியம் நல்லா இருக்கு, உபதேசம் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு பேசுறோம், ஆனா முளைக்கலையே, முளைக்கலையே. சத்தியம் முளைக்கலையே. ஏன் முளைக்கல? முளைக்கக்கூடிய அளவுல பண்படுத்தப்படல. இதயம் முளைக்கக்கூடிய அளவுக்கு இருதயத்துல அந்த பக்குவம் வரல. மாம்சம் மட்டும்தான் இருக்கு. எரிகிற பால மாறி போய் அடிச்சு திரும்பிறத தவிர உள்ள போகல, உள்ள போகல. வாய் திறந்து சொல்லிடலாம், சூப்பர்னு சொல்லிடலாம், ஆனா உள்ள கிரியை செய்யலனா முளைக்காது. முளைக்கலன்னா அது நிச்சயமா பலன் கொடுக்கவே கொடுக்காது. 100 வருஷம் ஆனாலும் பலன் கொடுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் ஆதங்கத்தோட நம்மிடத்துல சொல்கிற காரியம், சத்தியம் விதைக்கப்படுகிறது, முளைக்கணும். சத்தியம் பூமியில முளைக்கணும் அப்படிங்கிறது ஆண்டுடைய விருப்பம். நம்முடைய இருதயத்தில் முளைக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள் விதைக்கப்படுகிற சத்தியம் முளைக்கணும்பா. எங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற சத்தியம் முளைக்கணும், முளைக்கணும் ஆண்டவரே. எங்களுக்குள் விதைக்கப்படுகிற சத்தியம் முளைக்கணும் ஆண்டவரே, முளைக்கணும் ஆண்டவரே. பல நேரங்கள்ல எனக்குள்ள விதைக்கப்படுகிறத நான் உணர்றேன், இது எனக்கு தான் நான் உணர்றேன், ஆனா முளைக்கிறதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறதே இல்லை. என் இருதயத்தை பண்படுத்த நான் விட்டு கொடுக்கிறது இல்லை. ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணுங்கிற அந்த ஒரு தாகமும் அந்த விருப்பமும் எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரலப்பா. நான் உங்களுக்காக என்ன பலனை கொடுக்க, உங்களுக்காக நான் என்ன பலனை கொடுக்க? ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்க. எத்தனையோ மணி நேரங்களை செலவிடுறோம், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை செலவிடுறோம், எத்தனையோ நேரங்களை விரயமாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள முளைக்கக்கூடிய கிரியையும் வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இருக்கா? பலன் கொடுக்கக்கூடிய அனுபவத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? சிந்திப்போம். எனக்குள்ள விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேவன் தம்முடைய ஊழியரை கொண்டு, தம்முடைய பாத்திரத்தை கொண்டு விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எனக்குள்ள பண்படுத்தப்படல, எனக்குள்ள விதை விழல. அது ஆமென், பறவைகள் அதை எடுத்துட்டு போயிருது. கற்பாறையில விழுந்தது போல இருக்கு, முள்ளுல விழுந்தது போல இருக்கு. நல்ல நிலமா இன்னும் நான் மாற்றப்படல. என்னை விட்டு கொடுக்கிறேன், என்ன உடைங்க,
எனக்குள்ள இருக்கிற கடினங்களை மாற்றுங்க, எனக்குள்ள இருக்கிற இருமாப்பை மாற்றி போடுங்க. நான் ஆண்டவருக்காக பயன்பட மாட்டேன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை உடைங்க ஆண்டவரே. எனக்குள்ள சதையான இருதயத்தை, நல்ல நிலத்தை போல அனுபவத்தை நீங்க உண்டு பண்ணணும்பா. நீங்க உண்டு பண்ணணும். என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும், என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தணும். விரயம் பண்ணக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. விரயம் பண்ண 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 நான் கணக்கு கொடுக்கணும், உமக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்துவதற்கு தக்க ஞானத்தை எனக்கு தந்தது உண்டு, அதற்குரிய தாகத்தை எனக்கு தந்தது உண்டு, அதற்குரிய விருப்பத்தை எனக்கு தந்தது உண்டு. நானே அவைகளை குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன், நானே அவைகளை அழிச்சிருக்கிறேன், நானே அதை ஓரம் கட்டி இருக்கிறேன். ஆனா இப்ப சொல்றேன், நான் மறுபடியும் அந்த அனுபவத்துக்குள்ள வருவதற்கு என்ன நம்முடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணுகிறேன். என்ன நம்முடைய பிள்ளையா, உம்முடைய வசனத்தை விசுவாசித்து நடக்கிற நல்ல ஒரு ஜீவியத்தை எனக்குள்ள மறுபடியும் தாங்கப்பா. நான் பலன் கொடுப்பேன், உமக்காக பலன் கொடுப்பேன், எல்லா விதத்திலும் நமக்கு பலன் கொடுப்பேன். விதைக்கிற விதைய நான் என் வாழ்க்கையில பக்குவப்படுத்தி, ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட எனக்குள்ள அது வளர்ந்து முளைத்து அது பலன் கொடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு என்னை முற்றிலும் விட்டு கொடுக்கிறேன். அர்ப்பணிங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் விழும்படி நீர் ஆண்டவரே விதைக்கிறீர். இன்னைக்கு கேட்டது போல சத்தியம் முளைக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் முளைக்காமல் இருக்கிற அனுபவங்கள் மாற்றப்படணுங்கிற ஒரு ஆதங்கத்தோடு எங்களோடு பேசுகிறீங்களப்பா. நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை கேட்டுட்டு போறவங்க இல்லை, அது எங்களுக்குள்ள வளரக்கூடிய அனுபவத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களே, அதை எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே சத்தியம் முளைக்கட்டும், சத்தியம் முளைக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.